இதை தாங்க நீங்கள் பண்ண வந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்திற்கு யாழ் மாவட்டம் நாங்கள் 8 மாவட்டம் அனைவரும் நாங்கள் ஒரு மாதம் ஒரு மாவட்டமா 8 மாதம் செய்து கொண்டு வந்தாங்கள். இன்றைய 23ஆம் தேதி என்னுடைய யாழ் மாவட்டம் செய்யற நாள் ஆனபடினால நான் அந்த நாளுக்கு செய்ய இல்லை. சொன்னால் மக்களின் கிறிஸ்துமஸ் மக்கள் கொண்டாட்டம் ஆனபடினால நான் அவர்களுக்கு இடப்பு கொடுக்க கூடாதுன்னு நான் அதனால அந்த போராட்டத்தை அன்றைய நடத்திவிட்டேன். இந்த மாத கடைசி ஆக போகின்றது, வருஷ கடைசி ஆக போகின்றது. ஆனபடினால இந்த மாதத்துக்குரிய போராட்டத்தை நான் இன்றைய தினம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நான் செய்ய வலிக்கின்றேன். எங்கள் போராட்டமானது எங்கள் பிள்ளைகளை தேடும் பணிதான், எங்கள் பிள்ளைகளை தேடும் அவைதான் எங்களின் போராட்டம். கணவர் மேலே தேடி எத்தனையோ பேர் கணவர் மேலே துளைத்து விட்டு கொடுத்து விட்டு இன்றைக்கு நிற்கின்றார்கள். பிள்ளைகளை கொடுத்து விட்டு தாய்மார் இருக்கின்றோம். நான் எனது பிள்ளைகளை எனது குடும்பத்தோட சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் தாயப்பனும் ஃபாதருடன் சேர்ந்து சமயக்காரர் வட்டுவார்களே அவர்கள் எங்க? இந்த சரணடைந்தவர்கள் எங்க? சரணடைவது நீங்கள் ஒரு மன்னிப்பு கொடுத்து விடுவீர்கள் என்றால் சரணடைந்தவர்கள் எங்க? இத்தனை வருஷம் 15 வருஷம் ஆகிவிட்டது. இத்தனை வருஷத்துக்கும் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை. ஆனபடியினால நாங்கள் இப்ப ஒரு சில வருஷங்களாக நாங்கள் ஐநாவைத்தான் சர்வதேசத்தை தான் நாங்க கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சர்வதேசம் தான் எங்களுக்கு இந்த பெற்றுத்தர வேணும். நாங்கள் எந்த அரசாங்கத்தையோ
சரி எங்கள்ட பிள்ளைகளை 15 வருஷமாக எல்லா பிள்ளைகளையும் நனைஞ்சு கொண்டு திரிகிறோம். போகாத தேசம் இல்லை, தெரியாத இடம் இல்லை. எல்லா பெற்றோரும் நனைஞ்சு விளைஞ்சு சாவில இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இறந்துட்டார்கள் இந்த பிள்ளையை காணவில்லை என்று. எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளை மீட்டு சர்வதேசம் ஒரு இது உதவி செய்ய வேண்டும். அவளான் வேற என்னவிய கேட்கிற காசோ பணமோ அவளான் எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். பிள்ளைகளை மட்டும் கொடுத்தா காணும், வேறு ஒன்றுமே வேண்டாம். வீட்டு அவையில் எங்க இருக்கிறார்கள் என்று தந்தா காணும். சரி ஐயா, அவளான் எனக்கு வலிது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் யாழ் மாவட்ட சங்கத்தின் செயலாளராகிய சுப்பிரமணியன் கையெழுந்துமாறாக நான் தங்களிடம் பணிவாக வேண்டிக் கொள்வது, இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பெற்றோர்கள், தாய்மார்கள், மனைவிமார்கள் என்று எத்தனையோ பேர் இன்று வரைக்கும் 15 ஆண்டுகள் வரை தமது உறவுகளை தேடி பயணிக்கின்றார்கள். தெரு தெருவாகவும் வீதி வீதியாகவும் தங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்கின்றார்கள். இந்த எமது நாட்டை இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு முடிவை அல்லது முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடிய அம்மாக்கள் இன்று வரையும் 300க்கும் மேற்பட்ட அம்மாக்கள் இறந்துள்ளார்கள். இப்பவும் இருக்கின்றவர்கள் ஏனையோர் மிகவும் வயது குன்றியவர்கள், தங்களை கொண்டு நடக்க முடியாதவர்கள். ஆகவே தயவு செய்து இந்த சர்வதேசம் எங்களுக்கு இந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.